Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers. இன்னைக்கு நம்ம வீடியோல மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா, டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சூடான சாதத்துக்கும் இந்த கிரேவி சூப்பர் காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மீல் மேக்கரை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, நார்மல் வாட்டரில் தாங்க வாஷ் பண்ணுறேன். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அதில் நம்ம போட்டுப்போம். போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. எல்லா மீல் மேக்கரும் அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுட்டு அதை ரெஸ்ட்டாக வச்சுருங்க. அடுத்து இப்போ நம்ம பேஸ்ட் அரைக்கிறதுக்கு என்னென்ன வறுத்து எடுத்துப்போன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, பட்டை, சோம்பு, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. கரம் மசாலா நீங்கள் தனியாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட தேவையில்ல. கொஞ்சமாக பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் போட்டோம் அப்படின்னா 1 தக்காளி எடுத்துக்கணுங்க. வெங்காயம் நல்லா எல்லாத்துக்கூடையும் நல்லா பைண்டாகி நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக குக் ஆகிடும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மஞ்சள் தூள், அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூளுங்க, அடுத்தது தனியா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க. நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே இந்த மீல் மேக்கரில் நான்வெஜ் ஸ்டைல்லே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி நான் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். அந்த டெக்ஸ்சர் அதாவது அந்த கிரேவி ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்த மீல் மேக்கரை இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அதே மாதிரி வதக்கி வச்சுருக்கிறத பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அடுத்ததான் இப்போ நம்ம கிரேவி செய்ய போகலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை அதில் நல்லா போட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் சேர்த்துக்கிறோங்க. இந்த ஸ்டேஜில் கிரேவி எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே இப்போவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த கிரேவி கொதித்து வர அளவுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா சுவையான மீல் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரேவி சூடான சாதத்துக்கும்
எல்லா வெரைட்டி ஆஃப் டிஃபனுக்கும் செட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.